ஹாய் காய்ஸ், ஓமப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணால் சூப்பராகவே வந்துச்சு. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கப்பு வந்து கடலை மாவு எடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எந்த கப்பு வேணாலும் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு கப்பு எடுத்திங்கன்னா அதில் 1/4 கப்பு வந்து அரிசி மாவு. ஸோ அதுக்கு கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் வந்து போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஓமம். மெயினாக ஓமம் பிடிக்கும், ஓமம் தான் வேணும். நான் ஓமத்தை வந்து வறுத்துட்டு மிக்சியில் பொடியாக்கி தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதையும் வடிகட்டிக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள். ஸோ அதையும் போட்டு நல்லா வந்து பிசைஞ்சிட்டு வெண்ணெய், அதாவது பட்டர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதையும் போட்டேன். இந்த அச்சில் தான் புளிய போகிறேன். ஸோ நான் வந்து மாவு கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டே வந்து புளிஞ்சு பார்த்தா நல்லா வந்துச்சு. அதுக்கப்புறம் எண்ணெயை வந்து சிம்மிலே, ஸோ ஓமம் பொடிக்கலாம் ஹையில் வைக்காதீங்க. எண்ணெயை ஹீட் பண்ணிட்டு சிம்மில் வச்சுட்டு அப்படியே டேரெக்டாகவே புளிஞ்சிங்க அப்படின்னா சூப்பராகவே வரும். ஸோ எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஓமப்பொடி செஞ்சாச்சு. சூப்பராக இருந்துச்சு. கடைசியாக கருவேப்பிலை மட்டும் போட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.